ஹர ஹர நம பார்வதிபதஜே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கரைக்கண்களே. ஆஞ்சநேய மதிபாடலான நம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தரு மூலவாசினம் பாவயாமி பவமான நந்தனம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். பேரன்பு சார்ந்த நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம பாடசாலை. அலைபேசி 98509837. என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 27/12/2021 முதல் 2/1/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். 30/12/2021 வியாழக்கிழமை தேய்பிறை ஏகாதசி. அதாவது பெருமாளை குறித்து வரங்களை வேண்டிய தினம். மகாவிஷ்ணுவை குறித்து விரதங்கள் மேற்கொண்டு அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டு வந்தால் வேண்டிய வரங்கள் நமக்கு கிடைக்கும். 31/12/2021 வெள்ளிக்கிழமை தேய்பிறை பிரதோஷம். சிவபெருமானை குறித்து வழிபாடுகள் செய்ய வேண்டிய தினம். சிவ வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். பிரதோஷ காலங்களில் இந்த கடன் நிவர்த்தியாரத்துக்கு, திருமணத்திற்கு, புத்திரபாக்கியத்திற்கு இப்படி அபிஷேக திரவியங்களை நாம் கொடுத்தோம். அரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம், கரும்பு சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம், பில்வேலைகள்னால அர்ச்சனைகள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன தேவையோ அதனுடைய பிரார்த்தனைகளை சிவபெருமான் நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம். அதனால் 31/12/2021 அன்னைக்கு வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தன்னைக்கு அனைவரும் கலந்து கொண்டு சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அதனைத் தொடர்ந்து 1/1/2022 அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு எடுத்தோம்னால் 22ஆம் ஆண்டு துவக்கம். அன்றைய தினம் எல்லோரும் புத்தாண்டு கொண்டாடுவீங்க. கிபி 2022ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. அன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது நடக்குது. 2/1/2021 அப்படின்னு பார்த்தோம்னா 2/1/2022 ஞாயிற்றுக்கிழமை சர்வ அமாவாசை. அமாவாசை பித்திருக்களை குறித்து விரதங்கள் மேற்கொள்வது, பித்திரு பூஜைகள் செய்வது, முன்னோர்கள் வழிபாடு செய்வது, இதெல்லாம் நல்லது. அதே மாதிரியே அன்றைய தினம் அனுமத் ஜெயந்தி, ஆஞ்சநேய பெருமானுக்கு பிறந்த நாள், ஆஞ்சநேயர் ஜனித்த தினம். அப்போது ஆஞ்சநேயருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்றைய தினத்தில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது, வெத்தலை சாத்துறது, வெண்ணெய் காப்பு சாத்துறது, இதெல்லாம் பண்ணால் ஆஞ்சநேயர் வேண்டிய வரங்களை, ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் நவக்கிரக தோஷங்களை நீக்கக்கூடியவர். அப்போ அவரை குறித்து வழிபாடு செய்தோம்னா அன்றைய தினம் நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி என்னென்ன பிரார்த்தனைகள் நமக்கு இருக்கோ அது எல்லாமே ஆஞ்சநேய பெருமான் நமக்கு நன்மையை தருவார் என்பது ஐதீகம். இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம். அப்போ அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். இறை வழிபாடு மேற்கொள்ளணும். தொடர்ந்து நாம் மேஷராசி முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 27/12/2021 முதல் 2/1/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் செஞ்சிருக்கிறார். அப்போ தகப்பனாருக்கு உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் சில பேருக்கு ஏற்படலாம். தகப்பனார் வழி சொத்துக்கள் விரயங்கள், விற்கிறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் விலகிறது, அந்த மாதிரியும் உண்டாகும். அதே மாதிரியே அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் அரசு பணிக்காக காத்துட்டுருக்கிறவங்க இந்த வாரத்தில் காரியம் நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் சொல்லலாம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் பார்த்தோம்னா செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் உண்டாகும். அதே மாதிரி பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், தோட்டக்கலை துறையில் பணிபுரியக்கூடியவர்கள்,
வேளாண் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், நெடுஞ்சாலைத்துறை, அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, கட்டுமானப் பணியாளர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவக் கல்வி, மருத்துவர்கள், அதுபோக மின்சாரத்துறை, ரயில்வே, கப்பல், விமானத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம், சினிமா, கேளிக்கை, விளையாட்டு, சுற்றுலாத்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் மற்றும் ஆன்மீகத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. ராசியிலே ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால மிகச்சிறப்பு. எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நடக்கும், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் யோகங்கள்லாம் ஏற்படுது. பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், தனவரவு திருப்திகரமாக இருக்கும், பழைய கடன்கள் நிவர்த்தியாகும், சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். பேச்சில் நிதானமாக இருக்கும், பேச்சின் மூலமாக பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் அதிகரிக்கும், கல்வித்துறை சிறந்து விளங்கும், கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும். ஐடி கம்பெனி, தகவல் தொழில்நுட்பம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டரில் பிஸ்னஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும். ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ்ஸு, மெடிக்கல் ரெப்பு, பிரயாணத்தின் மூலமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். ஆடிட்டிங், அக்கௌண்டண்ட்டு, கணக்கு வழக்கு, எழுத்து, வசனம், பேச்சு, இயல் இசை, நாடகம், ஜோதிஷம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக ஏற்படக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். சுய தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இரும்பு தொழில் பண்ணுறவங்க, வாகன ஓட்டுநர் நடத்துனர்கள், பணிமனை வைத்து நடத்துபவர்கள், வாகன மெக்கானிக் ஷாப்பு, அதே மாதிரி ஷோரூம் வச்சு விற்கிறவங்க, பழைய வாகனங்களை வாங்கி வைக்கிறவங்க, ஆட்டோமொபைல்ஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்கும். தொழிற்சாலைகள், லேத் ஒர்க், வெல்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரீஸு, ஆயில் மில், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, அலுமினிய தொழிற்சாலை, பிளாஸ்டிக் தொழிற்சாலை, தோல் தொழிற்சாலைகள் இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள், நடத்துபவர்கள் அனைவருக்கும் நன்மை. அதே மாதிரி பில்டிங் மெட்டீரியல் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்குது. நகை செய்பவர்கள், நகை வியாபாரிகளுக்கு நன்மை அதிகரிக்கும், வங்கி ஊழியர்களுக்கு நன்மை அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் தொழில் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால தடைப்பட்ட திருமண பேச்சு நிச்சயிக்கப்படும், விரும்பிய வரனை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும், விவாக யோகம், விவாக பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்கி மகிழலாம். அதே மாதிரி அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், எலக்ட்ரானிக் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் கூடுதல் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 5ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால யோகம், லாபம், கீர்த்தி, புகழ் இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம் சிறந்து விளங்கும். அதே மாதிரியே வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, உயர்கல்வித்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், கஸ்டம்ஸு, பத்திரப்பதிவுத்துறை இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், சிற்றுண்டி, டீ கடை, பேக்கரி, நடைபாதை கடை வியாபாரிகள், காய்கறி, பூ, பழங்கள், மளிகை, பால் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். பொதுவாக மகர ராசின்னு எடுத்திருந்தால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் காளி, மகாகாளியை வழிபட்டு வந்தால் இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.